காய்க்கெல்லாம் வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் நம்ம சொனிஜே நம்ம நெட்டோ ஷிபிடன் டெலிகாஸ்ட் பண்ணதை ஸ்டொப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாம் எல்லோருமே ஒரு சின்ன பிரேக்காக தான் இருக்கும்போது நினைக்க, இப்போ 2 months ஆகியுமே இன்னும் நம்ம நெட்டோ ஷிபிடனை நம்ம சொனிஜேயில் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. சரி, எப்போ இந்த நெட்டோ ஷிபிடன் தமிழ் டப்பிங்கில் டெலிகாஸ்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதையுமே இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ நம்ம சொனிஜே சேனலில் ஜுஜுட்சு கைசன் அனிமியை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலையாளம் லாங்குவேஜில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த தகவலை கேட்ட அப்புறம் நிறைய பேருக்கு சோகமாக தான் இருந்திருக்கும். அது என்னென்னா, இந்த ஜேஜேகே அனிமியை ஏற்கனவே 1 yearக்கு முதலே நம்ம கிரஞ்சி ரோலில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியும் இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணது இப்போது நம்ம சொனிஜே திருப்பி ரீடப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு இது தேவையில்லாத வேலைன்னு தோணும். ஆனால் நம்ம ஜேஜேகே ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, நம்ம ஜுஜுட்சு கைசன் 0 மூவியில் தமிழ் டப்பிங்குமே நம்ம சொனிஜேயில் எதிர்பார்க்கலாம். சோலி முடிச்சு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜேஜேகே அனிமி சொனிஜே சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே கம்மி. அதுக்கு பதிலாக அனிமி பூத் சேனலில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே அதிகம். அது ஏன்னா, இதற்கு முன்னாடி பிளாக் கிளவர் அனிமியுமே நம்ம சொனிஜேயில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறது தான் தகவல் எல்லாமே ரிலீஸ் ஆகியும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம சொனிஜே சேனலில் பிளாக் கிளவர் அனிமி டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. அனிமி பூத் சேனலில் நம்ம பிளாக் கிளவர் அனிமியை கொண்டு வந்தும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஜேஜேகே அனிமியுமே நம்ம சொனிஜே சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணாமல் அனிமி பூத் சேனலில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புமே அதிகம். மற்றும் முக்கியமாக சொனிஜே சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, சொனிஜேயில் டெலிகாஸ்ட் பண்ணணுமெண்டா ஒரு நாள் ஒரு எபிசோட் படி மொத்தமாகவே 2 மாதத்துலேயே டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்ம அனிமி பூத் சேனல்லாம் எதிர்பார்க்கலாம். நம்புற மாதிரி அங்கே இருக்குது. சரி, இப்போ நம்ம நெட்டோ ஷிபிடன் ஏன் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு நிறைய காரணம் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியும் இருந்தாங்க. அது என்னென்னா, எக்ஸ்டாண்ட் டைம் என்றாலையும் மற்றும் முக்கியமாக ஃப்ரீ ஃபயரோட கிளாப் போகிற நேரத்தில் நம்ம நெட்டோ ஷிபிடனை கொண்டு வந்தால் நல்ல ரீச் கிடைக்கும் என்றும், ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆகும் என்றும் நிறைய பேர் சொல்லியும் இருந்தாங்க. ஆனால் அப்போவும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. சரி, எப்போ தான் ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, February end அல்லது March monthல எதிர்பார்க்கலாம். அப்படியும் இல்லாட்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக May monthல நம்ம நெட்டோ ஷிபிடனை நம்ம சொனிஜேயில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா IPL ஸ்டார்ட் ஆகுது மற்றும் எக்ஸாம் டைமுமே திருப்பி ஸ்டார்ட் ஆகிறதால. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? முக்கியமாக ரீசெண்ட் டைமில் இதை நாமளுமே பார்த்துருப்போம். அது என்னென்னா, நம்ம அட்டாக் ஆன் டைட்டனை ஹிந்தி டப்பில் நம்ம அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகவே இல்லை. மற்றும் முக்கியமாக ப்ளீச் அனிமியை கூட நம்ம ஜியோ சினிமாவில் ஹிந்தி டப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற நம்ம சாகமோட்டோ டேஸ் அனிமியுமே நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தி டப்பிங்லேயுமே கொண்டு தான் இருக்கிறாங்க. அதையும் தமிழ் டப்பிங்கில் கொண்டு வராமல் ஹிந்தி டப்பில் கொண்டு வராங்கன்னா, தமிழ் டப்பிங்கை விட ஹிந்தி டப்பிங்கில் ஆடியன்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கிறாலையும், முக்கியமாக ஹிந்தி டப்பிங்கில் கொண்டு வரைக்கும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கான சப்போர்ட் அண்ட் ரீச் கிடைக்கிறால அடுத்தடுத்து அவங்க நிறைய அனிமையை ஹிந்தி டப்பிங்கில் கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சோனி சேனல் வந்து செலவு பண்ணி நாலு டப் பண்ணி எதுக்கு போடணும்? அவங்களுக்கு டிஆர்பி வேணும், they need to make money out of it அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. அவாய்ட் பைரசி, ஆஃபிஷியல் சேனல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணாதான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும். சரி, இப்போ நீங்கள் இந்த ஏஜேக்கு பதிலாக வேறு இந்த அனிமையை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணலாமென்று நினைக்கிற அனிமையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் மற்றும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்து நன்றி. தேங்க்யூ.